நீங்க மர்ம கதைகளையும் உலகத்திலே இன்னும் தீராத புதிர்களையும் ஆர்வமா கேட்கும் வகையில் இருக்கீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்காதான். பெர்முடா முக்கோணத்துல நடந்த மர்மங்கள் உலகம் முழுக்க பலரையும் ஆச்சரியப்படுத்தி பயமுறுத்தி இன்னும் ஆராய்ச்சிக்குள்ளாக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள் என்பது வெறும் கதைகளுக்குள்ள மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள், உண்மைகள் மற்றும் புரியாத மர்மங்க இருக்கு. வாங்க அந்த மர்மொழுகள்ல நான் பயணிக்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிள் மியாமி, பெர்முடா, பியூட்டோரிகோ இந்த 3 இடங்களை இணைக்கும் ஒரு பெரிய கடல் பகுதி. இந்த இடம் உலகின் மிக அதிக மர்மங்கள் நடந்த இடமா கருதப்படுது. பல வருடங்களா இங்க கப்பல்களும் விமானங்களும் திடீர்னு காணாமல் போனது. சில சமயம் ஒரு தடியும் கூட இல்லாம மறைந்தது. எல்லாம் இந்த இடத்துக்கு ஒரு மர்மமான பெயரை கொடுச்சிருக்கு. செல்லர் இதுக்கு காரணம் மோசமான வானிலை, கடலுக்கடியில் உள்ள காந்த சக்தி அல்லது எரிமலைகள் என்று சொல்றாங்க. சில விஞ்ஞானிகள் இங்க கடல் நீரோட்டம் மிகவும் சிக்கலானது, அதனால்தான் விபத்துகள் நடக்குதுங்கிறாங்க. இன்னும் சிலர் இது வேற்று கிரவாச்சிகள், கடல் அரக்கர்கள் அல்லது இன்னும் கண்டுபிடிக்காத சக்திக காரணம் என்று நம்புறாங்க. இந்த இடம் பற்றிய கற்பனைகளும் கதைகளும் முடிவே இல்ல. ஆனா விஞ்ஞானிகள் சொல்வது வேற மாதிரி. பெரும்பாலான மறைவுகள் புயல், மனித தவறு, சிக்கலான கடல் நீரோட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகளா தான் நடக்குது என்கிறாங்க. அதாவது இது ஒரு இயற்கை மர்மம். இருந்தாலும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய மர்மம் இன்னும் தீரவில்லை. மக்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறார்கள். புதிய கதைகள், புதிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து வருகின்றன. அப்போ பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்கு? அது வெறும் கடல் தண்ணீரா, இல்லனா இன்னும் பெரிய ரகசியமா? ஒருவேளை அது வெறும் அலைகளும் நீல கடலும் மட்டும் தானா, இல்லனா அந்த கடல் நம்ம ஏமாத்தும் ஒரு ரகசியத்தை மறைக்கிறதா? இந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மர்மம் உண்மையா இல்லனா வெறும் கற்பனையா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.